For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். பாதுகாப்பு பாகுபாடு பாதுகாப்பது மட்டுமல்லாமல் பாகுபாட்டையும் ஏற்படுத்துகிறது. கருத்து: பாதுகாப்பு பாகுபாடு protective discrimination என்பது இந்தியாவில் இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கொள்கையை குறிக்கும் ஒரு சமூகவியல் மற்றும் சட்டப்படியான கருத்தாகும். இது சமூகத்தில் வரலாற்று ரீதியாக ஒடுக்கப்பட்ட பிரிவினருக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி சிறப்புச் சலுகைகளை வழங்கி அவர்களை மற்றவர்களுக்கு இணையாக உயர்த்துவதை நோக்கமாக கொண்டது. இந்த கூற்று குறிப்பிடுவது போல இது ஒருபுறம் ஒடுக்கப்பட்டவர்களை பாதுகாத்தாலும் மறுபுறம் சமூகத்தில் சில புதிய பாகுபாடுகளையும் முரண்பாடுகளையும் உருவாக்குகிறது. இதனை சமூகவியல் கண்ணோட்டத்துடன் கீழே பகுப்பாய்வு செய்யலாம். பாதுகாக்கும் அம்சம் த புரோடெக்டிவ் ஆஸ்பெக்ட். வரலாற்று ரீதியாக இழைக்கப்பட்ட அநீதிகளை சரிசெய்ய இது ஒரு சமநிலைப்படுத்தும் கருவியாக செயல்படுகிறது. சம வாய்ப்பு வழங்குதல். சமமற்ற நிலையில் இருப்பவர்களை சமமாக நடத்த முடியாது. எனவே நலிந்த பிரிவினருக்கு சிறப்பு சலுகைகள் வழங்குவதன் மூலம் அவர்கள் போட்டியில் பங்கேற்க வழிவகை செய்கிறது. அரசியலமைப்பு பாதுகாப்பு. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 15(4) மற்றும் 16(4) ஆகியவை அரசு இத்தகைய சிறப்பு சட்டங்களை இயற்ற அதிகாரம் வழங்குகின்றன. பிரதிநிதித்துவம். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரின் பங்களிப்பை உறுதி செய்வதன் மூலம் அதிகார பகிர்வை சமன் செய்கிறது. பாகுபாட்டை ஏற்படுத்தும் அம்சம் த டிஸ்கிரிமினேட்டரி ஆஸ்பெக்ட். இது எவ்வாறு மறைமுக பாகுபாடாக ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் பார்க்கப்படுகிறது என்பதற்கான காரணங்கள். தகுதி கோட்பாடு. மெரிட்டோக்ரசி. அதிக மதிப்பெண் பெற்றும் இடஒதுக்கீடு காரணமாக வாய்ப்பு மறுக்கப்படும்போது அது தகுதியுள்ள நபருக்கு இழைக்கப்படும் பாகுபாடாக கருதப்படுகிறது. இது சமூகத்தில் ஒருவித விரக்தியை உருவாக்குகிறது. சாதி அடையாளத்தை வலுப்படுத்துதல். சாதியை போக்க கொண்டுவரப்பட்ட இத்திட்டம் நடைமுறையில் மக்கள் தங்களின் சாதி அடையாளத்தை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்க காரணமாகிறது. இது சாதியற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கு முரணாக அமைகிறது. பொருளாதார ரீதியான புறக்கணிப்பு. உயர்சாதியினரில் வறுமையில் இருப்பவர்கள் தங்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் இல்லை என உணரும்போது இது அவர்களுக்கு எதிரான பாகுபாடாக மாறுகிறது. இதனைச் சரிசெய்யவே EWS 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டுவரப்பட்டது. முடிவுரை. பாதுகாப்பு பாகுபாடு என்பது ஒரு தேவையான தீமை, நெசசரி ஈவல் போன்றது. ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுப்பது ஆரோக்கியமானவருக்கு பாகுபாடாக தெரியலாம், ஆனால் நோயாளியை குணப்படுத்த அது அவசியம். அதேபோல சமமற்ற இந்திய சமூகத்தில் முழுமையான சமத்துவம் ஏற்படும் வரை இந்த பாதுகாப்பு அவசியமாகிறது. இருப்பினும் இது உண்மையான பயனாளிகளுக்குச் சென்றடைவதையும் தகுதியை முற்றிலுமாக பாதிக்காமல் இருப்பதையும் அரசு உறுதி செய்ய வேண்டும். Protective discrimination not only protects but also discriminates. Comment. பாதுகாப்பு பாகுபாடு பாதுகாப்பது மட்டுமல்லாமல் பாகுபாட்டையும் ஏற்படுத்துகிறது. கருத்து: The concept of protective discrimination, also known as affirmative action or positive discrimination, is a complex and multifaceted issue. While its intention is to protect and promote the interests of marginalized groups, it can also have unintended consequences that discriminate against certain individuals or groups. பாதுகாப்பு பாகுபாடு என்ற கருத்து உறுதியான நடவடிக்கை அல்லது நேர்மறையான பாகுபாடு என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு சிக்கலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட பிரச்சினையாகும். ஓரங்கட்டப்பட்ட குழுக்களின் நலன்களை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் இதன் நோக்கமாக இருந்தாலும் சில தனிநபர்கள் அல்லது குழுக்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டும் எதிர்பாராத விளைவுகளையும் இது ஏற்படுத்தக்கூடும். புரோடெக்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். பாதுகாப்பு அம்சங்கள். ப்ரொமோட் எக்வாலிட்டி.
Protective discrimination aims to promote equality by providing opportunities and benefits to marginalized groups that have historically been denied to them. சமத்துவத்தை ஊக்குவித்தல். பாதுகாப்பு பாகுபாடு என்பது வரலாற்று ரீதியாக மறுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கு வாய்ப்புகள் மற்றும் நன்மைகளை வழங்குவதன் மூலம் சமத்துவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. Address historical injustices. It seeks to address historical injustices and discrimination faced by marginalized groups, such as Dalits, Adivasis, and women. வரலாற்று அநீதிகளை நிவர்த்தி செய்தல். இது தலித்துகள், ஆதிவாசிகள் மற்றும் பெண்கள் போன்ற ஓரங்கட்டப்பட்ட குழுக்கள் எதிர்கொள்ளும் வரலாற்று அநீதிகள் மற்றும் பாகுபாட்டை நிவர்த்தி செய்ய முயல்கிறது. Empowerment. Protective discrimination can empower marginalized groups by providing them with access to education, employment, and other resources that can help them improve their socio-economic status. அதிகாரமளித்தல். பாதுகாப்பு பாகுபாடு என்பது கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அவர்களின் சமூக, பொருளாதார நிலையை மேம்படுத்த உதவும் பிற வளங்களை அணுகுவதன் மூலம் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களுக்கு அதிகாரம் அளிக்க முடியும். Discriminatory aspects. பாகுபாடு காட்டும் அம்சங்கள். Reverse discrimination. Protective discrimination can lead to reverse discrimination, where individuals from non-marginalized groups feel that they are being unfairly disadvantaged. தலைகீழ் பாகுபாடு காட்டுதல். பாதுகாப்பு பாகுபாடு காட்டுதல் தலைகீழ் பாகுபாட்டிற்கு வழிவகுக்கும், அங்கு விளிம்பு நிலை அல்லாத குழுக்களைச் சேர்ந்த தனிநபர்கள் தாங்கள் நியாயமற்ற முறையில் பின்தங்கப்படுவதாக உணர்கிறார்கள். Stigma and stereotyping. Protective discrimination can also perpetuate stigma and stereotyping, where individuals from marginalized groups are seen as needing special treatment or being less capable. களங்கம் மற்றும் ஸ்டீரியோடைப் செய்தல். பாதுகாப்பு பாகுபாடு காட்டுதல் களங்கம் மற்றும் ஸ்டீரியோடைப் செய்தலையும் நிலைநிறுத்தலாம், அங்கு விளிம்பு நிலை குழுக்களைச் சேர்ந்த தனிநபர்கள் சிறப்பு சிகிச்சை தேவைப்படுவதாகவோ அல்லது குறைந்த திறன் கொண்டவர்களாகவோ பார்க்கப்படுகிறார்கள். Dependence on state patronage. Over-reliance on protective discrimination can create dependence on state patronage, rather than promoting self-sufficiency and empowerment. அரசின் ஆதரவை நம்பியிருத்தல். பாதுகாப்பு பாகுபாட்டை அதிகமாக நம்பியிருப்பது தன்னிறைவு மற்றும் அதிகாரமளிப்பை ஊக்குவிப்பதற்கு பதிலாக அரசின் ஆதரவை சார்ந்திருப்பதை உருவாக்கும். Critical perspectives. விமர்சன கண்ணோட்டங்கள். Meritocracy. Some argue that protective discrimination undermines meritocracy, as individuals from marginalized groups may be given preference over more qualified candidates. தகுதியுடையோர். பாதுகாப்பு பாகுபாடு தகுதியுடையோர் ஆட்சியை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று சிலர் வாதிடுகின்றனர், ஏனெனில் விளிம்பு நிலை குழுக்களைச் சேர்ந்த தனிநபர்களுக்கு அதிக தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை விட முன்னுரிமை வழங்கப்படலாம். Tokenism. Protective discrimination can also be seen as tokenistic, where individuals from marginalized groups are included in positions of power or influence without real authority or decision-making power. Tokenism. பாதுகாப்பு பாகுபாட்டை டோக்கனிசமாகவும் காணலாம், அங்கு விளிம்பு நிலை குழுக்களைச் சேர்ந்த தனிநபர்கள் உண்மையான அதிகாரம் அல்லது முடிவெடுக்கும் சக்தி இல்லாமல் அதிகாரம் அல்லது செல்வாக்கின் பதவிகளில் சேர்க்கப்படுகிறார்கள். Long-term sustainability. The long-term sustainability of protective discrimination policies is a concern, as they may not address the underlying structural issues that perpetuate inequality. நீண்டகால நிலைத்தன்மை. பாதுகாப்பு பாகுபாடு காட்டுதல் கொள்கைகளின் நீண்டகால நிலைத்தன்மை ஒரு கவலையாகும், ஏனெனில் அவை சமத்துவமின்மையை நிலைநிறுத்தும் அடிப்படை கட்டமைப்பு சிக்கல்களை நிவர்த்தி செய்யாமல் போகலாம். Conclusion. While protective discrimination has been instrumental in promoting the interests of marginalized groups, it is essential to critically examine its implications and limitations. A nuanced approach that balances the need for protection with the potential risks of discrimination is necessary to ensure that these policies are effective and equitable. ஒதுக்கப்பட்ட குழுக்களின் நலன்களை மேம்படுத்துவதில் பாதுகாப்பு பாகுபாடு முக்கிய பங்கு வகித்தாலும் அதன் தாக்கங்கள் மற்றும் வரம்புகளை விமர்சன ரீதியாக ஆராய்வது அவசியம்.
இந்த கொள்கைகள் பயனுள்ளதாகவும் சமமாகவும் இருப்பதை உறுதி செய்வதற்கு பாதுகாப்பின் தேவையை பாகுபாட்டின் சாத்தியமான அபாயங்களுடன் சமநிலைப்படுத்தும் ஒரு நுணுக்கமான அணுகுமுறை அவசியம். படிநிலை அளவில் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்கும் சாதிகளுக்கு இடையே பல சாதி மோதல்கள் ஏற்படுகின்றன. இந்த நிகழ்வுக்கான சமூகவியல் விளக்கத்தை கொடுங்கள். சமூகவியல் ரீதியாக இந்த நிகழ்வு மிகவும் சுவாரஸ்யமானது. படிநிலை அளவில் ஹைரார்க்கிக்கல் லெவல் மிகவும் உயரத்தில் இருப்பவர்களுக்கும் மிக தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்படுவதை விட ஒரே நிலையில் அல்லது நெருக்கமான நிலையில் இருக்கும் சாதிகளுக்கு இடையேதான் கடுமையான மோதல்கள் ஏற்படுகின்றன. இதற்கான சமூகவியல் காரணங்களை கீழே உள்ள தலைப்புகளில் காணலாம். அந்தஸ்து குறித்த கவலை ஸ்டேட்டஸ் ஆங்ஸைட்டி. சமூக படிநிலையில் நெருக்கமாக இருக்கும் சாதிகள் தங்களில் யார் உயர்ந்தவர் என்பதை நிரூபிக்க துடிக்கின்றன. போட்டி. இரண்டு சாதிகளும் தங்களை ஒரு குறிப்பிட்ட அந்தஸ்தில் நிலைநிறுத்த முயற்சிக்கும்போது மற்றொன்றை விட தான் உயர்ந்தவர் என காட்டிக்கொள்ளும் வேகம் மோதலாக மாறுகிறது. உதாரணம், ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதி தனக்கு கீழே இருப்பதாக கருதப்படும் மற்றொரு பிற்படுத்தப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட சாதி தன்னை விட முன்னேறுவதை ஏற்க மறுக்கும்போது வன்முறை வெடிக்கிறது. ஒப்புமை வறுமை கோட்பாடு ரிலேட்டிவ் டெப்ரிவேஷன். சமூகவியலாளர் சாமுவேல் ஸ்டூஃபர் விளக்கிய இக்கோட்பாடு இதற்கு பொருந்தும். ஒரு சமூகம் தனது நிலையை தனக்கு மிக தூரத்தில் இருப்பவர்களுடன் ஒப்பிடாது, தனக்கு மிக அருகில் அல்லது சமமாக இருப்பவர்களுடன் மட்டுமே ஒப்பிடும். தங்களை விட மிக உயரத்தில் இருக்கும் ஆதிக்கச் சாதிகளுடன் அவர்கள் மோதத் துணிவதில்லை. ஆனால் தங்களுக்கு சமமான நிலையில் உள்ள மற்றொரு சாதி அரசுச் சலுகைகளாலோ அல்லது பொருளாதாரத்தாலோ முன்னேறினால் அது தங்களின் வாய்ப்புகளை பறிப்பதாக கருதுகின்றனர். ஆதிக்கச் சாதி மற்றும் அதிகாரப் போட்டி. என். ஸ்ரீனிவாஸ் குறிப்பிட்ட ஆதிக்கச் சாதி டாமினன்ட் காஸ்ட் என்ற கருத்து இங்கு முக்கியமானது. ஒரு பகுதியில் இரண்டு சாதிகள் மக்கள் தொகையிலும் நில உரிமையிலும் சம பலத்துடன் இருந்தால் அந்த பகுதியின் அதிகாரத்தை கைப்பற்ற அவர்களுக்குள் தீராத பகை நிலவும். உள்ளூர் அரசியல் பதவிகள், கோயில் திருவிழா மரியாதைகள் போன்றவற்றில் யார் முதலிடம் பெறுவது என்பதில் ஏற்படும் சிறு மனக்கசப்பு கூட பெரிய சாதி மோதலாக வெடிக்கிறது. விளிம்புநிலை மக்கள் மற்றும் சமூக நகர்வு சோஷியல் மொபிலிட்டி. ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் கல்வி மற்றும் பொருளாதாரத்தால் முன்னேறி தங்களுக்கு மேலே இருக்கும் சாதிகளுக்கு இணையாக வர முயற்சிக்கும்போது சன்ஸ்கிரிட்டைசேஷன் ஆர் மாடர்னைசேஷன் அவர்களுக்கு மிக அருகில் இருக்கும் இடைநிலை சாதிகள் இதை பெரும் அச்சுறுத்தலாக கருதுகின்றன. பாரம்பரியமாக தங்களுக்கு கீழ் வேலை செய்தவர்கள் இப்போது தங்களுக்கு சமமாக அமர்வதையோ அல்லது கேள்வி கேட்பதையோ அந்த சாதிகளால் ஜீரணிக்க முடிவதில்லை. வளங்களுக்கான போட்டி காம்படிஷன் ஃபார் ரிசோர்சஸ். கிராமப்புறங்களில் நிலம், நீர் மற்றும் அரசு வேலைவாய்ப்புகள் போன்ற வளங்கள் வரையறுக்கப்பட்டவை. நெருக்கமான நிலையில் உள்ள சாதிகள் பெரும்பாலும் ஒரேவிதமான வேலைகளையோ அல்லது நிலப்பகுதிகளையோ சார்ந்திருப்பார்கள். இந்த வளங்களை பகிர்ந்து கொள்வதில் ஏற்படும் போட்டியில் சாதி ஒரு அணிதிரட்டும் கருவியாக மொபிலைசேஷன் டூல் பயன்படுத்தப்பட்டு மோதல்கள் தூண்டப்படுகின்றன. முடிவுரை. எனவே சாதி மோதல்கள் என்பது வெறும் வெறுப்பு சார்ந்தது மட்டுமல்ல, அது சமூக படிநிலையில் தங்களின் இடத்தை நிலைநிறுத்திக் கொள்ள நடக்கும் ஒரு அதிகார போராட்டம் ஆகும். Many caste conflicts are between castes which are close to each other on the hierarchical scale. Give a sociological explanation for this phenomenon. படிநிலை அளவில் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்கும் சாதிகளுக்கு இடையே பல சாதி மோதல்கள் ஏற்படுகின்றன. இந்த நிகழ்வுக்கான சமூகவியல் விளக்கத்தை கொடுங்கள். The phenomenon of caste conflicts occurring between castes that are close to each other on the hierarchical scale can be attributed to several sociological factors. படிநிலை அளவில் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்கும் சாதிகளுக்கு இடையே ஏற்படும் சாதி மோதல்களின் நிகழ்வு பல சமூகவியல் காரணிகளால் ஏற்படலாம். Competition for resources. Castes in close proximity on the hierarchical scale often compete for similar resources,
such as land, jobs, and government benefits. This competition can lead to tensions and conflicts between them. வளங்களுக்கான போட்டி படிநிலை அளவில் நெருக்கமாக உள்ள சாதிகள் பெரும்பாலும் நிலம், வேலைகள் மற்றும் அரசாங்க சலுகைகள் போன்ற ஒத்த வளங்களுக்காக போட்டியிடுகின்றன. இந்த போட்டி அவர்களுக்கு இடையே பதட்டங்கள் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுக்கும். Status anxiety. Castes that are close in status may experience anxiety about their relative position in the social hierarchy. This anxiety can manifest as conflicts and violence between them. நிலை பதட்டம். அந்தஸ்தில் நெருக்கமாக உள்ள சாதிகள் சமூக படிநிலையில் தங்கள் உறவினர் நிலை குறித்து பதட்டத்தை அனுபவிக்கலாம். இந்த பதட்டம் அவர்களுக்கு இடையேயான மோதல்கள் மற்றும் வன்முறையாக வெளிப்படும். Cultural and social similarities. Castes that are close in the hierarchical scale often share cultural and social similarities, which can lead to a sense of rivalry and competition between them. கலாச்சார மற்றும் சமூக ஒற்றுமைகள். படிநிலை அளவில் நெருக்கமாக உள்ள சாதிகள் பெரும்பாலும் கலாச்சார மற்றும் சமூக ஒற்றுமைகளை பகிர்ந்து கொள்கின்றன, இது அவர்களுக்கு இடையே போட்டி மற்றும் போட்டி உணர்விற்கு வழிவகுக்கும். Historical grievances and perceived injustices can also contribute to conflicts between castes that are close in the hierarchical scale. வரலாற்று குறைகள் மற்றும் உணரப்பட்ட அநீதிகள் படிநிலை அளவில் நெருக்கமாக உள்ள சாதிகளுக்கு இடையிலான மோதல்களுக்கும் பங்களிக்கக்கூடும். Social mobility. Castes that are close in status may be competing for social mobility and seeking to improve their position in the social hierarchy. This competition can lead to conflicts and tensions between them. சமூக இயக்கம். அந்தஸ்தில் நெருக்கமாக உள்ள சாதிகள் சமூக இயக்கத்திற்காக போட்டியிடலாம் மற்றும் சமூக படிநிலையில் தங்கள் நிலையை மேம்படுத்த முயலலாம். இந்த போட்டி அவர்களுக்கு இடையே மோதல்கள் மற்றும் பதட்டங்களுக்கு வழிவகுக்கும். Conclusion. The phenomenon of caste conflicts between castes that are close to each other on the hierarchical scale is complex and multifaceted. Understanding the underlying sociological factors can help in addressing these conflicts and promoting social cohesion. படிநிலை அளவில் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக உள்ள சாதிகளுக்கு இடையிலான சாதி மோதல்களின் நிகழ்வு சிக்கலானது மற்றும் பன்முகத்தன்மை கொண்டது. அடிப்படை சமூகவியல் காரணிகளை புரிந்துகொள்வது இந்த மோதல்களை நிவர்த்தி செய்வதற்கும் சமூக ஒற்றுமையை ஊக்குவிப்பதற்கும் உதவும். இன வேறுபாடுகளை அடிப்படையாக கொண்ட பழங்குடி மோதல்கள் பெரும்பாலும் அரசியல் மற்றும் பொருளாதார நன்மைக்கான போராட்டத்தை மறைக்கின்றன. உதாரணங்களுடன் நிரூபிக்கவும். பழங்குடி மோதல்கள் பெரும்பாலும் இன அடையாளம், எத்னிக் ஐடென்டிட்டி அல்லது கலாச்சார வேறுபாடு என்ற போர்வையிலேயே முன்னிறுத்தப்படுகின்றன. ஆனால் ஆழமாக பார்த்தால் அவை அரசியல் அதிகாரம் மற்றும் பொருளாதார வளங்களை கைப்பற்றுவதற்கான போராட்டங்களாகவே இருக்கின்றன. இதனை சில முக்கிய உதாரணங்களுடன் கீழே உள்ளவாறு நிரூபிக்கலாம். வளங்களுக்கான போட்டி. பொருளாதார காரணி. பழங்குடி பகுதிகளில் உள்ள இயற்கை வளங்கள் நிலம், காடு, கனிமங்கள் மீதான உரிமையே பெரும்பாலான மோதல்களுக்கு அடிப்படை. உதாரணம் மணிப்பூர் மோதல்கள் மேதி vs குகி. இது ஒரு மத அல்லது இன மோதலாகத் தோன்றினாலும் இதன் பின்னணியில் இருப்பது நில உரிமை. மலைப்பகுதிகளில் நிலம் வாங்கும் உரிமை மற்றும் காப்பு காடுகள் ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட்ஸ் தொடர்பான அரசின் முடிவுகள் தங்களின் பொருளாதார நலனை பாதிக்கும் என ஒரு தரப்பினர் கருதுவதே மோதலுக்கு வித்திட்டது. ஒரிசா மற்றும் சத்தீஸ்கர். இங்கு நிலவும் பழங்குடி மோதல்கள் மற்றும் நக்சல் நகர்வுகள் கனிம வளங்கள் நிறைந்த நிலங்களை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கும் அந்த நிலங்களை ஆதிவாசிகளிடமிருந்து பாதுகாப்பதற்கும் இடையே நடக்கும் ஒரு பொருளாதார போராட்டமாகும். அரசியல் அதிகாரமும் பிரதிநிதித்துவமும். சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் யார் அதிகாரம் செலுத்தப் போகிறார்கள் என்ற போட்டியே இன மோதலாக மாறுகிறது. உதாரணம் போடோலாந்து போடோ கான்ஃப்ளிக்ட்ஸ். அசாமில் போடோ பழங்குடியினருக்கும் மற்ற சமூகங்களுக்கும் குறிப்பாக புலம்பெயர்ந்தோர் இடையே நடக்கும் மோதல் இன பாதுகாப்பு என்று சொல்லப்பட்டாலும் உண்மையில் அது தன்னாட்சி அதிகாரம் பெறுவதற்கானது.
6வது அட்டவணை 6th ஷெட்யூல் மூலம் கிடைக்கும் அரசியல் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ளவே இந்த மோதல்கள் நிகழ்கின்றன. நாகாலாந்து கிளர்ச்சிகள், பல்வேறு நாகா பழங்குடி உட்பிரிவுகளுக்கு இடையே நடக்கும் உள்மோதல்கள், அந்தந்த பகுதிகளில் எந்த பழங்குடி அமைப்பு மேலாதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற அரசியல் போட்டியே ஆகும். அடையாளத்தின் வழியாக அணிதிரட்டல், மொபிலைசேஷன். அரசியல் தலைவர்கள் தங்கள் பொருளாதார மற்றும் அரசியல் இலக்குகளை அடைய இன அடையாளத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றனர். உண்மை பொருளாதார பிரச்சினைகளை வேலைவாய்ப்பின்மை, வறுமை விட இன உணர்ச்சிகளை தூண்டுவது மக்களை எளிதில் அணிதிரட்ட உதவும். நமது மண், நமது மக்கள் என்ற முழக்கம் அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. பாதிப்பு: இதன் மூலம் உண்மையான பிரச்சினைகளான கல்வி மற்றும் சுகாதார மேம்பாடு போன்றவை பின்னுக்கு தள்ளப்பட்டு வன்முறை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. Tribal conflicts based on ethnic differences often camouflage a struggle for political and economic advantage. Substantiate with examples. இன வேறுபாடுகளை அடிப்படையாக கொண்ட பழங்குடி மோதல்கள் பெரும்பாலும் அரசியல் மற்றும் பொருளாதார நன்மைக்கான போராட்டத்தை மறைக்கின்றன. உதாரணங்களுடன் நிரூபிக்கவும். The assertion that ethnic differences in tribal conflicts often serve as a camouflage for underlying material struggles is a widely accepted sociological perspective. While cultural symbols and ethnic identities provide the emotional fuel for mobilization, the root causes are frequently tied to resource scarcity, land control, and political representation. பழங்குடி மோதல்களில் இன வேறுபாடுகள் பெரும்பாலும் அடிப்படை பொருள் போராட்டங்களுக்கு ஒரு மறைப்பாக செயல்படுகின்றன என்ற கூற்று பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமூகவியல் கண்ணோட்டமாகும். கலாச்சார சின்னங்களும் இன அடையாளங்களும் அணிதிரட்டலுக்கான உணர்ச்சி எரிபொருளை வழங்கினாலும் மூல காரணங்கள் பெரும்பாலும் வளப்பற்றாக்குறை, நிலக்கட்டுப்பாடு மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளன. Here is a substantiation of this argument with specific examples from the Indian context. இந்திய சூழலிலிருந்து குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுகளுடன் இந்த வாதத்தின் ஆதாரம் இங்கே. The conflict over land and natural resources, நிலம் மற்றும் இயற்கை வளங்களுக்கான மோதல். In many tribal belts, ethnic identity is invoked to protect or seize control over territory that holds significant economic value, such as minerals, forests, or fertile land. பல பழங்குடி பகுதிகளில் கனிமங்கள், காடுகள் அல்லது வளமான நிலம் போன்ற குறிப்பிடத்தக்க பொருளாதார மதிப்பை கொண்ட பிரதேசத்தை பாதுகாக்க அல்லது கைப்பற்ற இன அடையாளம் பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸாம்பிள்: மணிப்பூர் மேட்டி vs குக்கி, ஜோ 2023 முதல் 24 வரை. While the conflict is framed as an ethnic, religious clash, the camouflage hides a deep struggle for land. The Métis community's demand for scheduled tribe ST status was seen by the Kuki, Zo tribes as a move to acquire land in the protected hill districts. Conversely, the government's drive to declare reserved forests was viewed by tribals as an economic dispossession. உதாரணம்: மணிப்பூர் மேதி vs குகி, சோ 2023 முதல் 24 வரை. மோதல் ஒரு இன, மத மோதலாக வடிவமைக்கப்பட்டாலும் உருமறைப்பு நிலத்திற்கான ஆழமான போராட்டத்தை மறைக்கிறது. பட்டியலிடப்பட்ட பழங்குடி ST அந்தஸ்துக்கான மேதி சமூகத்தின் கோரிக்கையை குகி, சோ பழங்குடியினர் பாதுகாக்கப்பட்ட மலை மாவட்டங்களில் நிலத்தை கையகப்படுத்தும் நடவடிக்கையாக கருதினர். மாறாக, ஒதுக்கப்பட்ட காடுகள் என்று அறிவிக்கும் அரசாங்கத்தின் உந்துதலை பழங்குடியினர் ஒரு பொருளாதார அபகரிப்பாக கருதினர். The Sons of the Soil narrative, economic competition for shrinking resources leads groups to define themselves as indigenous, to exclude others from the local economy. மண்ணின் மைந்தர்கள் கதை, சுருங்கி வரும் வளங்களுக்கான பொருளாதார போட்டி, உள்ளூர் பொருளாதாரத்திலிருந்து மற்றவர்களை விலக்க குழுக்கள் தங்களை பூர்வீக என்று வரையறுக்க வழிவகுக்கிறது. Struggle for political autonomy and funding, அரசியல் சுயாட்சி மற்றும் நிதியுதவிக்கான போராட்டம். Ethnic mobilization is often a strategy used by tribal elites to negotiate for a larger share of the state's political and fiscal pie.
இன அணிதிரட்டல் என்பது பெரும்பாலும் பழங்குடி உயரடுக்கினரால் மாநிலத்தின் அரசியல் மற்றும் நிதி பங்கில் பெரும் பங்கை பெறுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு உத்தியாகும். எக்ஸாம்பிள்: The Bodoland Movement Assam. The conflict between Bodos and non-Bodos including Muslims and Adivasis in the Bodoland Territorial Region (BTR) is frequently presented as a struggle for cultural survival. However, the core driver is the control over autonomous district councils (ADCs). உதாரணம்: போடோலாந்து இயக்கம் அசாம் போடோலாந்து பிராந்திய பகுதியில் BTR போடோக்களுக்கும் போடோ அல்லாதவர்களுக்கும் முஸ்லிம்கள் மற்றும் ஆதிவாசிகள் உட்பட இடையிலான மோதல் கலாச்சார உயிர்வாழ்விற்கான போராட்டமாக அடிக்கடி முன்வைக்கப்படுகிறது. இருப்பினும் முக்கிய இயக்கி தன்னாட்சி மாவட்ட கவுன்சில்கள் ADCs மீதான கட்டுப்பாடு ஆகும். Political advantage: controlling the council means controlling recruitment, government contracts, and the allocation of central funds under the 6th schedule of the Constitution. அரசியல் நன்மை: கவுன்சிலை கட்டுப்படுத்துவது என்பது அரசியலமைப்பின் 6வது அட்டவணையின் கீழ் ஆட்சேர்ப்பு, அரசாங்க ஒப்பந்தங்கள் மற்றும் மத்திய நிதி ஒதுக்கீட்டை கட்டுப்படுத்துவதாகும். ஃபேக்ட்: இந்த 2021 முதல் 22 வரை fiscal year, the Bodoland Territorial Council received a special package of over 1,500 crore, a significant economic prize that fuels inter-group competition for dominance. உண்மை: 2021 முதல் 22 வரை நிதியாண்டில் போடோலாந்து பிராந்திய கவுன்சில் 1,500 கோடிக்கும் அதிகமான சிறப்பு தொகுப்பை பெற்றது. இது ஆதிக்கத்திற்கான குழுக்களுக்கு இடையேயான போட்டியை தூண்டும் ஒரு குறிப்பிடத்தக்க பொருளாதார பரிசாகும். Competition for State Benefits Reservation. மாநில சலுகைகளுக்கான போட்டி இடஒதுக்கீடு. As the public sector shrinks, the struggle for Scheduled Tribe ST status becomes a tool for economic upward mobility, leading to inter-tribal friction. பொதுத்துறை சுருங்கும் போது பட்டியல் பழங்குடி ST அந்தஸ்துக்கான போராட்டம் பொருளாதார ரீதியாக மேல்நோக்கிய இயக்கத்திற்கான ஒரு கருவியாக மாறி பழங்குடியினரிடையேயான உராய்வுக்கு வழிவகுக்கிறது. Example: the Gujjar-Meena conflict, Rajasthan. The friction between these two groups is purely an economic struggle camouflaged by caste, tribal identity. The Gujjars demanded ST status to access the same educational and employment quotas that the Meenas, already an ST group, have successfully utilized. இந்த இரண்டு குழுக்களுக்கும் இடையிலான உராய்வு என்பது சாதி பழங்குடி அடையாளத்தால் மறைக்கப்பட்ட ஒரு பொருளாதார போராட்டமாகும். மீனாக்கள் ஏற்கனவே ஒரு ST குழு வெற்றிகரமாக பயன்படுத்திய அதே கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டை பெற குஜ்ஜார்கள் ST அந்தஸ்தை கோரினர். The conflict: the Meenas opposed this, fearing their share of the economic cake, government jobs would decrease. The ethnic rhetoric used during protests served to hide this zero-sum economic game. மோதல்: பொருளாதார கேக்கில் அரசு வேலைகள் தங்கள் பங்கு குறையும் என்று அஞ்சி மீனாக்கள் இதை எதிர்த்தனர். போராட்டங்களின் போது பயன்படுத்தப்பட்ட இனச் சொல்லாட்சி இந்த பூஜ்ஜிய கூட்டுத்தொகை பொருளாதார விளையாட்டை மறைக்க உதவியது. Resource extraction and dispossession. வளங்களை பிரித்தெடுத்தல் மற்றும் அபகரிப்பு. In the Red Corridor, Central India, tribal conflicts are often portrayed as identity-based resistance against outsiders dicus, but the struggle is fundamentally against industrial displacement. சிவப்பு நடைபாதையில் மத்திய இந்தியா பழங்குடி மோதல்கள் பெரும்பாலும் வெளியாட்களுக்கு டிக்கஸ் எதிரான அடையாள அடிப்படையிலான எதிர்ப்பாக சித்தரிக்கப்படுகின்றன, ஆனால் போராட்டம் அடிப்படையில் தொழில்துறை இடப்பெயர்ச்சிக்கு எதிரானது. The economic root. Regions like Bastar Chhattisgarh hold nearly 20% of India's iron ore. The conflict involving tribal groups and the state is a struggle for the right to development versus right to land. பொருளாதார வேர்: பஸ்தர் சத்தீஸ்கர் போன்ற பகுதிகள் இந்தியாவின் இரும்பு தாதுவில் கிட்டத்தட்ட 20% வைத்திருக்கின்றன. பழங்குடி குழுக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான மோதல் வளர்ச்சிக்கான உரிமை மற்றும் நிலத்திற்கான உரிமை ஆகியவற்றுக்கான போராட்டமாகும். The camouflage: tribal traditions are invoked to resist mining,
but the primary goal is to prevent the transfer of economic wealth from local communities to multi-national corporations. உருமறைப்பு சுரங்கத்தை எதிர்க்க பழங்குடி மரபுகள் பயன்படுத்தப்படுகின்றன, ஆனால் முதன்மையான குறிக்கோள் உள்ளூர் சமூகங்களிலிருந்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பொருளாதார செல்வத்தை மாற்றுவதை தடுப்பதாகும். Conclusion. Sociologically, ethnicity acts as a social capital that tribes use to compete in the modern political arena. By framing the struggle in terms of identity, leaders can achieve a level of emotional solidarity that a purely economic demand might not provide. சமூகவியல் ரீதியாக நவீன அரசியல் அரங்கில் போட்டியிட பழங்குடியினர் பயன்படுத்தும் ஒரு சமூக மூலதனமாக இனம் செயல்படுகிறது. போராட்டத்தை அடையாளத்தின் அடிப்படையில் வடிவமைப்பதன் மூலம் தலைவர்கள் முற்றிலும் பொருளாதார கோரிக்கை வழங்க முடியாத உணர்ச்சி ஒற்றுமையை அடைய முடியும். உலகமயமாக்கலின் சூழலில் தேசம் மற்றும் குடியுரிமை பற்றிய கருத்துக்களை விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் என்பது வெறும் பொருளாதார எல்லைகளை தகர்ப்பது மட்டுமல்ல, அது தேசம் நேஷன் மற்றும் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் ஆகிய பாரம்பரிய கருத்துகளையும் ஆழமாக மறுவரையறை செய்துள்ளது. நவீன உலகில் இவை எதிர்கொள்ளும் மாற்றங்களை விமர்சன ரீதியாக கீழே காணலாம். தேசம் மற்றும் இறையாண்மை மீதான தாக்கம். பாரம்பரியமாக தேசம் என்பது ஒரு குறிப்பிட்ட புவியியல் எல்லைக்குள் இருக்கும் இறையாண்மை கொண்ட அமைப்பாக கருதப்பட்டது. ஆனால் உலகமயமாக்கல் இதனை மாற்றியுள்ளது. எல்லைகளின் பலவீனம், மூலதனம், தகவல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை நாட்டின் எல்லைகளை பொருட்படுத்தாமல் பாய்கின்றன. இது ஒரு தேசம் தனது பொருளாதார கொள்கைகளை சுதந்திரமாக தீர்மானிக்கும் அதிகாரத்தை குறைத்துள்ளது. பன்னாட்டு அமைப்புகளின் ஆதிக்கம். உலக வர்த்தக அமைப்பு WTO, உலக வங்கி, வேர்ல்ட் பேங்க் போன்ற அமைப்புகளின் விதிகள் ஒரு தேசத்தின் உள்நாட்டு சட்டங்களை விட வலிமையானதாக மாறுகின்றன. கலாச்சார ஒருமைப்பாடு. உலகளாவிய நுகர்வோர் கலாச்சாரம் பரவுவதால் ஒரு தேசத்தின் தனித்துவமான கலாச்சார அடையாளம் நேஷனல் ஐடென்டிட்டி சிதைந்து வருவதாக விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். குடியுரிமை பற்றிய புதிய பார்வைகள். உலகமயமாக்கல் குடியுரிமை என்ற கருத்தை ஒரு நாட்டின் சட்டப்பூர்வ உறுப்பினர் என்பதிலிருந்து மாற்றி புதிய வடிவங்களை உருவாக்கியுள்ளது. உலகளாவிய குடியுரிமை குளோபல் சிட்டிசன்ஷிப். மக்கள் தங்களை ஒரு நாட்டின் குடிமகனாக பார்ப்பதை விட உலக குடிமகனாக கருதத் தொடங்கியுள்ளனர். சுற்றுச்சூழல் பிரச்சினைகள், மனித உரிமைகள் போன்ற உலகளாவிய விவகாரங்களில் தங்களின் பங்களிப்பை முன்னிறுத்துகின்றனர். இரட்டை மற்றும் பல குடியுரிமை. வேலைவாய்ப்பு மற்றும் இடம்பெயர்வு காரணமாக மக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளின் குடியுரிமையை பெறுவது அதிகரித்துள்ளது. இது ஒரு தேசத்தின் மீதான அவர்களின் விசுவாசத்தை லாயல்டி கேள்விக்குள்ளாக்குகிறது. டிஜிட்டல் குடியுரிமை. இணையம் மூலம் உலகெங்கிலும் உள்ள மக்களுடன் இணைந்திருப்பது புவியியல் எல்லைகளை தாண்டிய புதிய சமூக அடையாளங்களை உருவாக்கியுள்ளது. விமர்சன ரீதியான சவால்கள். உலகமயமாக்கல் சூழலில் தேசம் மற்றும் குடியுரிமை எதிர்கொள்ளும் முரண்பாடுகள். விளிம்புநிலை மக்கள் மற்றும் குடியுரிமை. உலகமயமாக்கல் உயர்நிலை தொழிலாளர்களுக்கு ஊழியர்கள், மருத்துவர்கள் உலகளாவிய வாய்ப்புகளை வழங்கினாலும் அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை நாடற்றவர்களாக அல்லது இரண்டாந்தர குடிமக்களாக மாற்றுகிறது. விமர்சனம். குடியுரிமை என்பது இப்போது திறமை மற்றும் மூலதனம் உள்ளவர்களுக்கு மட்டுமேயான சலுகையாக மாறி வருகிறதோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. தேசியவாதத்தின் எழுச்சி பேக்லாஷ். உலகமயமாக்கலுக்கு எதிர்வினையாக பல நாடுகளில் தீவிர தேசியவாதம் மீண்டும் எழுச்சி பெற்றுள்ளது. எங்கள் நாடு, எங்கள் மக்கள் என்ற முழக்கங்கள் உலகளாவிய ஒருங்கிணைப்பிற்கு சவாலாக உள்ளன.
உதாரணம், ஐரோப்பாவில் குடியேற்றத்திற்கு எதிரான சட்டங்கள் மற்றும் அமெரிக்காவில் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் போன்ற கொள்கைகள். முடிவுரை: உலகமயமாக்கல் தேசத்தின் எல்லையை சுருக்கியிருந்தாலும் தேசம் என்ற கட்டமைப்பு இன்னும் மறையவில்லை. மாறாக அது தனது பங்கை பாதுகாப்பிலிருந்து மேலாண்மை கவர்னன்ஸ் என்ற நிலைக்கு மாற்றிக்கொண்டுள்ளது. குடியுரிமை என்பது இப்போது வெறும் உரிமைகள் மட்டுமல்ல, அது உலகளாவிய பொறுப்புகளையும் உள்ளடக்கிய ஒன்றாக மாறியுள்ளது. Critically examine the concepts of nation and citizenship in the context of globalization. உலகமயமாக்கலின் சூழலில் தேசம் மற்றும் குடியுரிமை பற்றிய கருத்துக்களை விமர்சன ரீதியாக ஆராயுங்கள். Nation and citizenship in the context of globalization. A critical examination. Globalization has significantly impacted the concepts of nation and citizenship, challenging traditional notions of identity, belonging, and rights. உலகமயமாக்கல் தேசம் மற்றும் குடியுரிமை பற்றிய கருத்துக்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடையாளம், சொந்தம் மற்றும் உரிமைகள் பற்றிய பாரம்பரிய கருத்துக்களை சவால் செய்கிறது. Challenges to traditional notions of nation. தேசத்தின் பாரம்பரிய கருத்துக்களுக்கான சவால்கள். Global flows and transnationalism. Globalization has led to increased flows of people, goods, and ideas across borders, challenging the idea of a fixed national identity. உலகளாவிய ஓட்டங்கள் மற்றும் நாடுகடந்தவாதம். உலகமயமாக்கல் எல்லைகள் தாண்டி மக்கள், பொருட்கள் மற்றும் கருத்துக்களின் ஓட்டத்தை அதிகரிக்க வழிவகுத்தது. இது ஒரு நிலையான தேசிய அடையாளத்தின் கருத்தை சவால் செய்கிறது. Cosmopolitanism. The emergence of cosmopolitan identities and global citizenship has raised questions about the relevance of traditional national boundaries. அண்டவியல் அடையாளங்கள் மற்றும் உலகளாவிய குடியுரிமையின் தோற்றம் பாரம்பரிய தேசிய எல்லைகளின் பொருத்தத்தை பற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. Denationalization. Globalization has led to the denationalization of certain aspects of life, such as finance, trade, and communication, which can erode national sovereignty. அண்டவியல் மறுப்பு. நிதி, வர்த்தகம் மற்றும் தகவல் தொடர்பு போன்ற வாழ்க்கையின் சில அம்சங்களை தேசியமயமாக்க உலகமயமாக்கலுக்கு வழிவகுத்தது. இது தேசிய இறையாண்மையை அரிக்கும். Evolving concepts of citizenship. குடியுரிமை பற்றிய வளர்ந்து வரும் கருத்துக்கள். Post-national citizenship. Globalization has given rise to post-national citizenship, where individuals can claim rights and belonging beyond national borders. தேசியத்திற்கு பிந்தைய குடியுரிமை. உலகமயமாக்கல் தேசியத்திற்கு பிந்தைய குடியுரிமைக்கு வழிவகுத்துள்ளது, அங்கு தனிநபர்கள் தேசிய எல்லைகளுக்கு அப்பால் உரிமைகளையும் சொந்தங்களையும் கோரலாம். Global citizenship. The concept of global citizenship emphasizes shared humanity and global responsibilities, transcending national identities. உலகளாவிய குடியுரிமை. உலகளாவிய குடியுரிமை என்ற கருத்து பகிரப்பட்ட மனிதநேயம் மற்றும் உலகளாவிய பொறுப்புகளை வலியுறுத்துகிறது, தேசிய அடையாளங்களை மீறுகிறது. Dual or multiple citizenship. Many countries now allow dual or multiple citizenship, reflecting the complexities of identity and belonging in a globalized world. இரட்டை அல்லது பல குடியுரிமை. பல நாடுகள் இப்போது இரட்டை அல்லது பல குடியுரிமையை அனுமதிக்கின்றன, இது உலகமயமாக்கப்பட்ட உலகில் அடையாளம் மற்றும் சொந்தத்தின் சிக்கல்களை பிரதிபலிக்கிறது. Implications for nation, states. தேசிய அரசுகளுக்கான தாக்கங்கள். Sovereignty and autonomy. Globalization has raised questions about the sovereignty and autonomy of nation, states, as they navigate global governance structures and international agreements. இறையாண்மை மற்றும் சுயாட்சி. உலகமயமாக்கல் தேசிய அரசுகளின் இறையாண்மை மற்றும் சுயாட்சி பற்றிய கேள்விகளை எழுப்பியுள்ளது, அவை உலகளாவிய நிர்வாக கட்டமைப்புகள் மற்றும் சர்வதேச ஒப்பந்தங்களை வழிநடத்துகின்றன. National identity and belonging. The challenges to traditional notions of nation and citizenship have led to debates about national identity and belonging, with some arguing for a more inclusive and cosmopolitan approach. தேசிய அடையாளம் மற்றும் சொந்தம். தேசம் மற்றும் குடியுரிமை பற்றிய பாரம்பரிய கருத்துக்களுக்கான சவால்கள் தேசிய அடையாளம் மற்றும் சொந்தம் பற்றிய விவாதங்களுக்கு வழிவகுத்துள்ளன, சிலர் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் அண்டவியல் அணுகுமுறைக்காக வாதிடுகின்றனர்.
Citizenship rights and responsibilities. The evolving concepts of citizenship have implications for citizenship rights and responsibilities, including issues like migrant rights, refugee protection, and global justice. குடியுரிமை உரிமைகள் மற்றும் பொறுப்புகள். குடியுரிமையின் வளர்ந்து வரும் கருத்துக்கள் குடியுரிமை உரிமைகள் மற்றும் பொறுப்புகளுக்கு தாக்கங்களை கொண்டுள்ளன, இதில் புலம்பெயர்ந்தோர் உரிமைகள், அகதிகள் பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய நீதி போன்ற பிரச்சினைகள் அடங்கும். Critical perspectives. விமர்சன கண்ணோட்டங்கள். Inequality and exclusion. Globalization has exacerbated inequalities and exclusions, both within and between nations, which can undermine the principles of citizenship and national belonging. சமத்துவமின்மை மற்றும் விலக்கு. உலகமயமாக்கல் நாடுகளுக்குள்ளும் நாடுகளுக்கு இடையிலும் சமத்துவமின்மை மற்றும் விலக்குகளை அதிகப்படுத்தியுள்ளது, இது குடியுரிமை மற்றும் தேசிய உரிமையின் கொள்கைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். Cultural homogenization. The spread of globalized cultural norms and values can lead to cultural homogenization, threatening the diversity and uniqueness of national cultures. கலாச்சார ஒருமைப்பாடு. உலகமயமாக்கப்பட்ட கலாச்சார விதிமுறைகள் மற்றும் மதிப்புகளின் பரவல் கலாச்சார ஒருமைப்பாட்டிற்கு வழிவகுக்கும், இது தேசிய கலாச்சாரங்களின் பன்முகத்தன்மை மற்றும் தனித்துவத்தை அச்சுறுத்துகிறது. Resistance and nationalism. The challenges posed by globalization have led to resistance and nationalist movements, which can have significant implications for national identity, citizenship, and global relations. எதிர்ப்பு மற்றும் தேசியவாதம். உலகமயமாக்கலால் ஏற்படும் சவால்கள் எதிர்ப்பு மற்றும் தேசியவாத இயக்கங்களுக்கு வழிவகுத்தன, அவை தேசிய அடையாளம், குடியுரிமை மற்றும் உலகளாவிய உறவுகளில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். Conclusion. The concepts of nation and citizenship are being redefined in the context of globalization. While globalization has brought many benefits, it also poses significant challenges to traditional notions of identity, belonging, and rights. As the world becomes increasingly interconnected, it is essential to critically examine the implications of globalization for nation, states, and citizenship, and to work towards a more inclusive and equitable global order. உலகமயமாக்கலின் சூழலில் தேசம் மற்றும் குடியுரிமை பற்றிய கருத்துக்கள் மறுவரையறை செய்யப்படுகின்றன. உலகமயமாக்கல் பல நன்மைகளை கொண்டு வந்தாலும், அது அடையாளம், சொந்தம் மற்றும் உரிமைகள் பற்றிய பாரம்பரிய கருத்துக்களுக்கும் குறிப்பிடத்தக்க சவால்களை ஏற்படுத்துகிறது. உலகம் பெருகிய முறையில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு வருவதால், தேசிய அரசுகள் மற்றும் குடியுரிமைக்கான உலகமயமாக்கலின் தாக்கங்களை விமர்சன ரீதியாக ஆராய்வதும், மேலும் உள்ளடக்கிய மற்றும் சமமான உலகளாவிய ஒழுங்கை நோக்கிச் செயல்படுவதும் அவசியம். சமகால இந்தியாவில் குடியுரிமை தொடர்பான பிரச்சினைகளை பகுப்பாய்வு செய்யுங்கள். பொருத்தமான எடுத்துக்காட்டுகளை கொடுங்கள். சமகால இந்தியாவில் குடியுரிமை சிட்டிசன்ஷிப் என்பது வெறும் சட்டப்பூர்வ அந்தஸ்து என்பதையும் தாண்டி அடையாளம், தேசியம் மற்றும் சமூக பாதுகாப்பு குறித்த ஒரு பெரும் விவாதமாக மாறியுள்ளது. அரசியலமைப்புச் சட்டப்பிரிவுகள் 5 முதல் 11 வரை குடியுரிமை பற்றி பேசினாலும், சமீபத்திய சட்டத் திருத்தங்கள் மற்றும் நடைமுறைகள் பல சவால்களை உருவாக்கியுள்ளன. சமகால இந்தியாவில் குடியுரிமை தொடர்பான முக்கிய பிரச்சினைகளை பின்வருமாறு பகுப்பாய்வு செய்யலாம். குடியுரிமை திருத்தச் சட்டம் CA 2019. இந்தச் சட்டம் பாகிஸ்தான், வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து மத ரீதியான ஒடுக்குமுறை காரணமாக இந்தியாவிற்கு வந்த முஸ்லிம் அல்லாத சிறுபான்மையினருக்கு இந்து, சீக்கியர், பௌத்தர், சமணர், பார்சி மற்றும் கிறிஸ்தவர் குடியுரிமை வழங்க வழிவகை செய்கிறது. பிரச்சினை: இது மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதாகவும், இந்திய அரசியலமைப்பின் 14வது பிரிவான சமத்துவ உரிமை மற்றும் மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிரானது என்றும் விமர்சிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு: இலங்கையிலிருந்து வந்த தமிழ் அகதிகள் அல்லது மியான்மரிலிருந்து வந்த ரோஹிங்கியா முஸ்லிம்கள் இச்சட்டத்தின் கீழ் சேர்க்கப்படாதது விவாதத்திற்குள்ளானது. தேசிய குடிமக்கள் பதிவேடு NRC மற்றும் அசாம் சூழல். அசாம் மாநிலத்தில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிய உச்ச நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் NRC புதுப்பிக்கப்பட்டது.
பிரச்சினை 2019 இல் வெளியிடப்பட்ட இறுதிப் பட்டியலில் சுமார் 19 லட்சம் பேர் விடுபட்டனர். இவர்களில் பல தசாப்தங்களாக இந்தியாவில் வசிப்பவர்களும் போதிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் நாடற்றவர்களாக ஸ்டேட்லெஸ் மாறும் அபாயத்தில் உள்ளனர். எடுத்துக்காட்டு, முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளே சில நேரங்களில் ஆவணக் குறைபாட்டால் இப்பட்டியலில் இருந்து விடுபட்டது நிர்வாகச் சிக்கல்களை வெளிச்சம் போட்டு காட்டியது. நாடற்றவர்கள் மற்றும் தடுப்பு முகாம்கள் டிடென்ஷன் சென்டர்ஸ் குடியுரிமையை நிரூபிக்க தவறியவர்கள் வெளிநாட்டவர் ஃபாரினர்ஸ் என அறிவிக்கப்பட்டு தடுப்பு முகாம்களில் வைக்கப்படுகின்றனர். பிரச்சினை மனித உரிமை மீறல்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாமை குறித்த கவலைகள் எழுந்துள்ளன. இவர்கள் எந்த நாட்டிற்கும் சொந்தமில்லாதவர்களாக மாறும் சூழல் அவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கிறது. தேசிய மக்கள் தொகை பதிவேடு NPR மத்திய அரசு நாடு முழுவதும் NPR-ஐ புதுப்பிக்க திட்டமிட்டுள்ளது. பிரச்சினை NPR என்பது NRC-க்கான முன்னோட்டம் என்று பல மாநில அரசுகளும் சமூக ஆர்வலர்களும் அஞ்சுகின்றனர். பிறப்புச் சான்றிதழ் அல்லது பெற்றோரின் ஆவணங்களை கோருவது கிராமப்புற மற்றும் பழங்குடி மக்களுக்கு பெரும் சவாலாக இருக்கும் என கருதப்படுகிறது. உலகளாவிய தாக்கம் ரோஹிங்கியா அகதிகள் மியான்மரிலிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள ரோஹிங்கியா மக்கள் தொடர்பான விவாதம். பிரச்சினை இவர்களை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என கருதி நாடு கடத்த அரசு முற்படுகிறது. ஆனால் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களின்படி இவர்களை திருப்பி அனுப்புவது அவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என ஐநா போன்ற அமைப்புகள் வாதிடுகின்றன. முடிவுரை குடியுரிமை பிரச்சினைகள் என்பது இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் தனிமனித உரிமைகளுக்கும் இடையிலான ஒரு மெல்லிய கோடு. சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பது அரசின் கடமை என்றாலும் அது உண்மையான குடிமக்களை பாதிக்காத வகையிலும் அரசியலமைப்பு விழுமியங்களுக்கு உட்பட்டும் இருப்பதே ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு அழகாகும். Analyze the issues related to the citizenship in contemporary India. Give suitable illustrations. சமகால இந்தியாவில் குடியுரிமை தொடர்பான பிரச்சினைகளை பகுப்பாய்வு செய்யுங்கள். பொருத்தமான எடுத்துக்காட்டுகளை கொடுங்கள். Citizenship in contemporary India is a complex and multifaceted issue, with various challenges and controversies surrounding it. சமகால இந்தியாவில் குடியுரிமை என்பது ஒரு சிக்கலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட பிரச்சினையாகும். அதைச் சுற்றியுள்ள பல்வேறு சவால்கள் மற்றும் சர்ச்சைகள் உள்ளன. Key issues. Citizenship Amendment Act CAA controversy. The CAA, enacted in 2019, provides a pathway to Indian citizenship for certain minorities from Afghanistan, Bangladesh, and Pakistan who entered India before December 31, 2014. Critics argue that it discriminates against Muslims and undermines India's secular foundation. The act has sparked widespread protests and legal challenges, with over 200 petitions filed in the Supreme Court. குடியுரிமை திருத்தச் சட்டம் CAA சர்ச்சை 2019 இல் இயற்றப்பட்ட CAA டிசம்பர் 31, 2014க்கு முன்பு இந்தியாவிற்குள் நுழைந்த ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்த சில சிறுபான்மையினருக்கு இந்திய குடியுரிமைக்கான பாதையை வழங்குகிறது. இது முஸ்லிம்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டுவதாகவும் இந்தியாவின் மதச்சார்பற்ற அடித்தளத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். இந்த சட்டம் பரவலான எதிர்ப்புகளையும் சட்ட சவால்களையும் தூண்டியுள்ளது. உச்ச நீதிமன்றத்தில் 200க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. Renunciation of citizenship. Many Indians are renouncing their citizenship, with over 2.06 lakh people giving up their Indian citizenship in 2024, according to the Ministry of External Affairs. The number has been increasing over the years, with 2.16 lakh Indians relinquishing their citizenship in 2023 and 2.25 lakh in 2022. The reasons for renunciation are often personal,
but some attribute it to factors like economic opportunities abroad or dissatisfaction with domestic policies. குடியுரிமை துறப்பு. பல இந்தியர்கள் தங்கள் குடியுரிமையை துறந்து வருகின்றனர். 2024இல் 2.06 லட்சத்திற்கும் அதிகமானோர் தங்கள் இந்திய குடியுரிமையை துறந்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கை பல ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது. 2023ஆம் ஆண்டில் 2.16 லட்சம் இந்தியர்களும் 2022ஆம் ஆண்டில் 2.25 லட்சமும் தங்கள் குடியுரிமையை துறக்கின்றனர். துறப்பதற்கான காரணங்கள் பெரும்பாலும் தனிப்பட்டவை, ஆனால் சிலர் வெளிநாடுகளில் உள்ள பொருளாதார வாய்ப்புகள் அல்லது உள்நாட்டுக் கொள்கைகளில் அதிருப்தி போன்ற காரணிகளால் இது நிகழ்ந்ததாக கூறுகின்றனர். Acquisition of citizenship. The Citizenship Act of 1955 outlines various ways to acquire Indian citizenship, including birth, descent, registration, naturalization, and incorporation of territory. However, the process can be complex, and the Supreme Court has ruled that the Citizenship Act cannot be liberally interpreted to confer citizenship on foreigners. குடியுரிமை பெறுதல். 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம், பிறப்பு, வம்சாவளி, பதிவு, இயற்கைமயமாக்கல் மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட இந்திய குடியுரிமையை பெறுவதற்கான பல்வேறு வழிகளை கோடிட்டு காட்டுகிறது. இருப்பினும் இந்த செயல்முறை சிக்கலானதாக இருக்கலாம். மேலும் வெளிநாட்டினருக்கு குடியுரிமை வழங்குவதற்காக குடியுரிமைச் சட்டத்தை தாராளமாக விளக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. Dual citizenship. India does not permit dual citizenship, and acquiring foreign citizenship can lead to the termination of Indian citizenship. This has implications for individuals who hold dual citizenship or seek to acquire foreign nationality. இரட்டை குடியுரிமை. இந்தியா இரட்டை குடியுரிமையை அனுமதிப்பதில்லை, மேலும் வெளிநாட்டு குடியுரிமையை பெறுவது இந்திய குடியுரிமையை முடிவுக்கு கொண்டுவர வழிவகுக்கும். இரட்டை குடியுரிமை வைத்திருக்கும் அல்லது வெளிநாட்டு குடியுரிமையை பெற முயற்சிக்கும் நபர்களுக்கு இது தாக்கங்களை கொண்டுள்ளது. Citizenship rights. The Indian Constitution ensures certain fundamental rights exclusively for citizens, such as the right to vote, hold public office, and enjoy freedom of speech and expression. However, debates surrounding citizenship often revolve around issues of identity, belonging, and equal rights for all citizens. குடியுரிமை உரிமைகள். இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு மட்டுமே சில அடிப்படை உரிமைகளை உறுதி செய்கிறது. அதாவது வாக்களிக்கும் உரிமை, பொது பதவியை வகிக்கும் உரிமை மற்றும் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை அனுபவிக்கும் உரிமை. இருப்பினும் குடியுரிமையைச் சுற்றியுள்ள விவாதங்கள் பெரும்பாலும் அனைத்து குடிமக்களுக்கும் அடையாளம், சொந்தம் மற்றும் சம உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகளைச் சுற்றி வருகின்றன. Key constitutional provisions. முக்கிய அரசியலமைப்பு விதிகள். Article 5 முதல் 8 வரை describe the classes of people who were deemed citizens of India at the commencement of the Constitution. பிரிவு 5 முதல் 8 வரை அரசியலமைப்பின் தொடக்கத்தில் இந்தியாவின் குடிமக்களாக கருதப்பட்ட மக்களின் வகுப்புகளை விவரிக்கவும். Article 9 states that persons who voluntarily acquire foreign citizenship shall not be citizens of India. பிரிவு 9 தானாக முன்வந்து வெளிநாட்டு குடியுரிமையை பெறும் நபர்கள் இந்திய குடிமக்களாக இருக்க மாட்டார்கள் என்று கூறுகிறது. Article 10 provides for the continuation of citizenship rights subject to parliamentary legislation. பிரிவு 10 பாராளுமன்ற சட்டத்திற்கு உட்பட்டு குடியுரிமை உரிமைகளை தொடர்வதற்கு வழங்குகிறது. Article 11 empowers Parliament to make laws regarding citizenship. பிரிவு 11 குடியுரிமை தொடர்பான சட்டங்களை இயற்ற நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது. ஸ்வச் பாரத் அபியான் இன் தாக்கங்களை பற்றி விவாதிக்கவும். இங்கு குடிமை சமூகத்திற்கு ஒரு பங்கு உண்டு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் பதிலை உதாரணங்களுடன் நிரூபிக்கவும். தூய்மை இந்தியா இயக்கம் ஸ்வச் பாரத் அபியான் என்பது இந்தியாவின் துப்புரவு மற்றும் சுகாதார வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும். 2014 இல் தொடங்கப்பட்ட இத்திட்டம் வெறும் கழிவறை கட்டுமானத்துடன் நின்றுவிடாமல் மக்களின் நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வருவதையும் இலக்காக கொண்டது. ஸ்வச் பாரத் அபியானின் தாக்கங்கள்.
இந்த இயக்கம் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பல நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. திறந்தவெளி மலம் கழித்தல் ஒழிப்பு ODF இந்தியாவின் ஊரகப் பகுதிகளில் கழிவறை பயன்பாடு கணிசமாக அதிகரித்துள்ளது. 2019ஆம் ஆண்டிற்குள் இந்தியா திறந்தவெளி மலம் கழித்தல் அற்ற நாடாக அறிவிக்கப்பட்டது. சுகாதார மேம்பாடு மற்றும் நோய் கட்டுப்பாடு, முறையான கழிவறை வசதிகளால் வயிற்றுப்போக்கு, காலரா போன்ற நோய்கள் குறைந்துள்ளன. குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பொருளாதார பயன்கள். உலக சுகாதார நிறுவனத்தின் WHO ஆய்வின்படி சுகாதார மேம்பாட்டினால் ஒரு இந்திய குடும்பத்திற்கு ஆண்டுக்கு சராசரியாக 50,000 ரூபாய் வரை மருத்துவச் செலவு மிச்சமாகிறது. திடக்கழிவு மேலாண்மை. நகரங்களில் குப்பைகளை தரம் பிரிப்பது மற்றும் மறுசுழற்சி செய்வது குறித்த விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது. தூய்மை நகரங்கள். ஸ்வச் சர்வேக்ஷன் போட்டிகள் நகரங்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கியுள்ளன. குடிமை சமூகத்தின் பங்கு. ரோல் ஆஃப் சிவில் சொசைட்டி. நிச்சயமாக எந்தவொரு அரசு திட்டமும் மக்களின் பங்களிப்பு இன்றி முழு வெற்றி அடைய முடியாது. ஸ்வச் பாரத் இயக்கத்தை பொறுத்தவரை குடிமை சமூகம் சிவில் சொசைட்டி என்பது இயக்கியாக என்ஜின் செயல்படுகிறது. இதனை பின்வரும் உதாரணங்களுடன் நிரூபிக்கலாம். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் NGOs அரசு நிதி ஒதுக்கினாலும் அடிமட்ட அளவில் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இவர்களே. உதாரணம் சுலாப் இன்டர்நேஷனல். சுலப் இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் மலிவு விலை கழிவறை தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தியதோடு துப்புரவு தொழிலாளர்களின் மறுவாழ்விற்கும் பாடுபடுகின்றன. குடியிருப்போர் நலச் சங்கங்கள் RWAS நகர்ப்புறங்களில் குப்பைகளை உருவாக்குபவர்களே அவற்றை மேலாண்மை செய்ய வேண்டும் என்ற கருத்தை முன்னெடுத்தனர். உதாரணம் பெங்களூரு போன்ற நகரங்களில் உள்ள குடியிருப்போர் சங்கங்கள் குப்பைகளை தரம் பிரித்தல் வேஸ்ட் செக்ரிகேஷன் அட் சோர்ஸ் முறையை தீவிரமாக அமல்படுத்தி மாநகராட்சியின் சுமையை குறைத்துள்ளன. கல்வி நிறுவனங்கள் மற்றும் மாணவர்கள் தூய்மை தூதுவர்களாக செயல்படுகின்றனர். உதாரணம் ஸ்வச் பாரத் கோடைக்கால பயிற்சி. ஸ்வச் பாரத் சம்மர் இன்டர்ன்ஷிப் மூலம் லட்சக்கணக்கான கல்லூரி மாணவர்கள் கிராமங்களுக்கு சென்று கழிவறை கட்டுதல் மற்றும் சுகாதார விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டனர். கார்ப்பரேட் சமூக பொறுப்பு CSR. தனியார் நிறுவனங்கள் தங்களின் நிதியை துப்புரவு திட்டங்களுக்கு பயன்படுத்தின. உதாரணம் டாடா, ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் பள்ளிகளில் மாணவிகளுக்காக தனி கழிவறைகளை கட்டித்தந்தது பள்ளி இடைநிற்றலை குறைக்க உதவியது. சவால்கள் மற்றும் தற்போதைய நிலை. 2026 இயக்கம் வெற்றி பெற்றாலும் சில சவால்கள் இன்னும் நீடிக்கின்றன. நடத்தை மாற்றம். கழிவறைகள் கட்டப்பட்டாலும் சில பகுதிகளில் பழைய பழக்கவழக்கங்கள் காரணமாக மக்கள் அவற்றை பயன்படுத்த தயங்குகின்றனர். கழிவுநீர் சுத்திகரிப்பு. கழிவறைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளை முறையாகச் சுத்திகரிப்பதில் ஃபீக்கல் ஸ்லட்ஜ் மேனேஜ்மெண்ட் இன்னும் முன்னேற்றம் தேவை. பிளாஸ்டிக் மேலாண்மை. ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்பதில் குடிமை சமூகத்தின் பங்கு இன்னும் வலுவாக தேவைப்படுகிறது. முடிவுரை. ஸ்வச் பாரத் அபியான் என்பது ஒரு அரசு திட்டமாகத் தொடங்கி இன்று ஒரு மக்கள் இயக்கமாக ஜான் ஆந்தோலன் மாறியுள்ளது. குடிமை சமூகம் விழிப்புணர்வு, கண்காணிப்பு மற்றும் புதுமையான தீர்வுகளின் மூலம் இந்த இயக்கத்தின் முதுகெலும்பாக திகழ்கிறது. Discuss the implications of Swachha Bharat Abhiyan. Do you think that civil society has a role to play here? Substantiate your answer with examples. Swachh Bharat Abhiyan இன் தாக்கங்களை பற்றி விவாதிக்கவும். இங்கு குடிமை சமூகத்திற்கு ஒரு பங்கு உண்டு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் பதிலை உதாரணங்களுடன் நிரூபிக்கவும். The Swachh Bharat Abhiyan SBA or Clean India Mission has significantly impacted the country's sanitation landscape. Launched in 2014, the mission aimed to eliminate open defecation, improve sanitation, and promote hygiene across India. ஸ்வச் பாரத் அபியான் SBA அல்லது தூய்மை இந்தியா இயக்கம் நாட்டின் சுகாதார நிலப்பரப்பில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2014இல் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் திறந்தவெளி மலம் கழிப்பதை ஒழித்தல், சுகாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் இந்தியா முழுவதும் சுகாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது.
Implications of Swachh Bharat Abhiyan. Swachh Bharat Abhiyanin தாக்கங்கள். Improved sanitation coverage. Sanitation coverage in India surged from 39 விழுக்காடு in 2014 to 100 விழுக்காடு in 2019, with over 11.9 crore individual household latrines and 2.6 lakh community sanitary complexes constructed. மேம்படுத்தப்பட்ட சுகாதார பாதுகாப்பு. இந்தியாவில் சுகாதார பாதுகாப்பு 2014 இல் 39 விழுக்காடு இலிருந்து 2019 இல் 100 விழுக்காடு ஆக உயர்ந்துள்ளது. 11.9 கோடிக்கும் அதிகமான தனிநபர் வீட்டு கழிப்பறைகள் மற்றும் 2.6 லட்சம் சமூக சுகாதார வளாகங்கள் கட்டப்பட்டுள்ளன. Reduced open defecation. The mission has helped reduce open defecation, with 95.1 விழுக்காடு of rural households now having access to toilets. குறைந்த திறந்தவெளி மலம் கழித்தல். இந்த இயக்கம் திறந்தவெளி மலம் கழிப்பதை குறைக்க உதவியுள்ளது. இப்போது 95.1 விழுக்காடு கிராமப்புற வீடுகளில் கழிப்பறைகள் உள்ளன. Health benefits. Studies show that the SBA has led to a decline in diarrheal deaths and infant mortality rates. According to the WHO, 3 லட்சம் fewer diarrheal deaths occurred in 2019 compared to 2014. சுகாதார நன்மைகள். SBA வயிற்றுப்போக்கு இறப்புகள் மற்றும் குழந்தை இறப்பு விகிதங்களில் சரிவுக்கு வழிவகுத்துள்ளதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. WHO வின் கூற்றுப்படி 2014 உடன் ஒப்பிடும்போது 2019 இல் வயிற்றுப்போக்கினால் ஏற்படும் இறப்புகள் 3 லட்சம் குறைவாக இருந்தன. Economic benefits. Improved sanitation has also led to economic benefits, including increased productivity and reduced healthcare costs. The World Bank estimates that poor sanitation costs India around $53.80 billion annually. பொருளாதார நன்மைகள். மேம்படுத்தப்பட்ட சுகாதாரம் உற்பத்தித்திறன் அதிகரிப்பு மற்றும் சுகாதார செலவுகளை குறைத்தல் உள்ளிட்ட பொருளாதார நன்மைகளுக்கும் வழிவகுத்தது. மோசமான சுகாதாரத்தால் இந்தியா ஆண்டுதோறும் சுமார் $53.8 பில்லியன் செலவாகிறது என்று உலக வங்கி மதிப்பிடுகிறது. Role of civil society, promoting behavioral change. Civil society can play a crucial role in promoting behavioral change and awareness about the importance of sanitation and hygiene. நடத்தை மாற்றத்தை ஊக்குவித்தல். சுகாதாரம் மற்றும் சுகாதாரத்தின் முக்கியத்துவம் குறித்த நடத்தை மாற்றம் மற்றும் விழிப்புணர்வை ஊக்குவிப்பதில் சிவில் சமூகம் முக்கிய பங்கு வகிக்க முடியும். Community engagement. Organizations can engage with local communities to promote the use of toilets, proper waste disposal, and maintenance of sanitation facilities. சமூக ஈடுபாடு. கழிப்பறைகளின் பயன்பாடு, முறையான கழிவுகளை அகற்றுதல் மற்றும் சுகாதார வசதிகளை பராமரித்தல் ஆகியவற்றை ஊக்குவிக்க உள்ளூர் சமூகங்களுடன் நிறுவனங்கள் ஈடுபடலாம். Monitoring and evaluation. Civil society can help monitor and evaluate the effectiveness of SBA initiatives, identifying areas for improvement and ensuring accountability. கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு. SBA முயற்சிகளின் செயல்திறனை கண்காணிக்கவும் மதிப்பீடு செய்யவும், முன்னேற்றத்திற்கான பகுதிகளை அடையாளம் காணவும் மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்யவும் சிவில் சமூகம் உதவும். Innovative solutions. Civil society organizations can develop innovative solutions to address sanitation challenges, such as decentralized waste management systems and community-led total sanitation initiatives. புதுமையான தீர்வுகள். பரவலாக்கப்பட்ட கழிவு மேலாண்மை அமைப்புகள் மற்றும் சமூகம் தலைமையிலான மொத்த சுகாதார முயற்சிகள் போன்ற சுகாதார சவால்களை எதிர்கொள்ள சிவில் சமூக அமைப்புகள் புதுமையான தீர்வுகளை உருவாக்க முடியும். Examples of civil society involvement. சிவில் சமூக ஈடுபாட்டின் எடுத்துக்காட்டுகள். Community-led initiatives. Gram panchayats in several states have innovated by linking toilets to local businesses and conducting awareness campaigns to improve sustainability. சமூகம் தலைமையிலான முயற்சிகள். பல மாநிலங்களில் உள்ள கிராம பஞ்சாயத்துகள் கழிப்பறைகளை உள்ளூர் வணிகங்களுடன் இணைப்பதன் மூலமும் நிலைத்தன்மையை மேம்படுத்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நடத்துவதன் மூலமும் புதுமைகளை உருவாக்கியுள்ளன. Partnerships and collaborations. Organizations like UNICEF and the Bill Melinda Gates Foundation have supported the SBA,
providing technical assistance and funding for sanitation initiatives. கூட்டாண்மைகள் மற்றும் ஒத்துழைப்புகள். யூனிசெஃப் மற்றும் பில் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை போன்ற நிறுவனங்கள் SBAஐ ஆதரித்து சுகாதார முயற்சிகளுக்கு தொழில்நுட்ப உதவி மற்றும் நிதியை வழங்குகின்றன. Advocacy and awareness. Civil society organizations have raised awareness about the importance of sanitation and hygiene, promoting behavioral change and community engagement. வக்காலத்து மற்றும் விழிப்புணர்வு. சுகாதாரம் மற்றும் சுகாதாரத்தின் முக்கியத்துவம் குறித்து சிவில் சமூக அமைப்புகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளன, நடத்தை மாற்றம் மற்றும் சமூக ஈடுபாட்டை ஊக்குவித்தன. For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.